ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கர நேரலை போட்டு விருச்சிகராசி நேர்களுக்கு வணக்கம். விருச்சிகராசி நேர்கள் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்கிட்டா. மகாலட்சுமி நிறைய அம்சம் இருக்குது, அஷ்டலட்சுமி அம்சம் நிறைய இருக்குது. அதில் வந்து வைபவலட்சுமின்னு இருக்குது. வைபவம்னா நல்ல காரியம், சுபகாரியம் அப்படின்னு அர்த்தம். ஸோ சுபகாரியத்தை நடத்துகிறது வந்து வைபவலட்சுமி தான். அந்த வைபவலட்சுமி வந்து ராசிக்கு 11ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறார். லட்சுமினாலே சுக்கரனுடைய அனுக்கிரகம். சுக்கரன் வந்து மகாலட்சுமியுடைய அம்சம். சுக்கரன் 11ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, மிகச்சிறப்பாக இருக்குது. ராசிநாதன் செவ்வாய் குரு பார்வையில் இருக்கிறாரு. அதுபோக ராசிக்கு வருகிற 18ஆம் தேதி 9ஆம் இடத்துக்கு குரு அதிசார பரீட்சை எடுக்கிறாரு. ஸோ மிகச்சிறப்பாக இருக்குது. உச்சம் தொட போகுது மகர ராசி. சரியா நேர்களே, நீங்கள் வந்து இப்போ புனர்ஜென்மம் எடுக்க போகிறீங்க. சரியா, தீபாவளி முதல் புனர்ஜென்மம் எடுத்து புது பிறவி எடுத்து வர போகிறீங்க. தீபாவளி முதல் புது பிறவி எடுத்து அனைத்து விதமான பலன்களையும் அடைய போகிறீங்க. வீட்டில் மகாலட்சுமி உங்கள் வீட்டை விட்டு போக மாட்டா. லட்சுமி உங்கள் வீட்டோடு இருப்பாள், நிரந்தரமாக தங்கிடுவா. லட்சுமி வாசம் உங்களுக்கு பார்க்கப்படுகிறது. சுக்கரன் அடுத்த ராசி 12ஆம் இடத்துக்கு குரு பார்வைக்கு வருவார். குருக்கு கேந்திரம் வருவார். அடுத்த ராசிக்கு வருவார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்தாலும் குரு பார்வைக்கு வருவார். சுக்கரன் நிலைப்பாடு நல்லா இருக்குது. புதன் 8-11 கூட இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்தானபலம் பெற்று இருக்கிறாரு. அடுத்து ராசிநாதன் ராசிக்கு வருவார். ராசிக்கு வந்து குரு பார்வைக்கு வருவார். குருமங்கள யோகம். ஸோ கிரக நிலைகள் எல்லாமே நல்லா இருக்குது. சுக்கரன், புதன், குரு, செவ்வாய், சூரியன் மட்டும்தான் 12ஆம் இடத்துல குரு பார்வைக்கு கொஞ்சம் வருவார். சரியா, நிரந்தரமாக இருக்க மாட்டார். ஸோ சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறனால தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அரசாங்க விஷயங்கள் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலோட நிபந்தனைக்கு உட்பட்டு பலன்கள் கிடைக்கும். மற்றபடி எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் சுபத்துவம் வராரு. ஒரே நேரத்தில் குரு பார்வை சுக்கிர பார்வைக்கு வருது, மிக சிறப்பு தான். ஸோ ராசிக்கு வந்து 3 நாளைக்கு கூடவன் 5ஆம் இடத்துல சுபத்துவம் வரதுனால ஆள் தைரிய வீரியமாக காரியமாக இருப்பீங்க. தைரியம் தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். தைரியம் இருக்கிற இடத்துல எல்லாம் இருக்கும். சரியா, துணிவே துணை. ஸோ ஒரு உத்வேகத்தோட துணிவாக இருப்பீங்க. எல்லா காரியமும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நாலு கூடயும் நல்ல நிலைமையில் இருக்கான தாயார் அன்பு இருக்கும். ஆனால் 4ஆம் இடத்துல இருக்கிற ராகுக்கு குரு பார்வை இல்லை. ஆனால் நாலு கூடயும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு வந்து தாய் வழியில் வந்து நல்லா இருக்கும். தாய் வழி சிறப்புகள் நல்லா இருக்கும். இருந்தாலும் தாயோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. தாயோட உடல்நலத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். ஆனால் தாய் வீட்டு சிறப்புகள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நிலப்பலம் வச்சுருக்கிறவங்க, வீடு மனை வச்சுருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். பில்டிங் கான்ட்ராக்ட், கட்டட கான்ட்ராக்ட், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஒரு பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆள் சுகப்படுவீர்கள். நாளுக்கு அதிபதி நல்ல நிலைமையில் 5ஆம் இடத்துல இயற்கை சுபர்கள் தொடர்பில் இருக்கிறதுனால சுகப்படுவீர்கள். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ரெஃப்ரெஷ் ஆகுவீங்க. அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு இருப்பீங்க. கடந்த ஒரு 2-3 ஜூலை ஆகஸ்ட் மாதம் இருந்த நிலைமையெல்லாம் இப்போ மாறி இப்போ நல்ல நிலைமைக்கு இருப்பீங்க. ஏன்னா கடந்த ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப சங்கடப்பட்டீங்க. செப்டம்பரில் கூட அந்த அளவு சங்கடம் இல்லை. செப்டம்பருக்கு முன்னாடி ஆகஸ்ட்டு ஜூலைலலாம் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தீங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாதமும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சரியில்லை. செப்டம்பர் மாதத்துலேருந்து ஓரளவு ரெக்கவரி ஆகி வருது. அக்டோபர் மாதம் அது தொடருது. அடுத்து வருகின்ற மாதங்களும் அந்த தொடர்ச்சி நீடிக்கும். சரியா நேர்களே, அப்படி ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன். நல்லா இருக்குது. சரியா, நல்ல காலம் பிறக்குது உங்களுக்கு. பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தாலுமே சுப தொடர்புக்கு வர்றது நல்லாயிருக்கும். அக்டோபர் 18ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து சனி பகவான் வந்து 6ஆம் இடத்துக்கு போவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். சரியா, உங்களுக்கு வந்து விரிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறார். சரியா நேர்களே, சுக்கிரன் உங்கள் ராசிக்கு ரொம்ப வேண்டியவர். எதிர் வீட்டுக்காரன். சரியா, எதிர் வீட்டுக்காரன் நல்லா இருந்தால் நம்ம வீடு நல்லா இருக்குன்னு அர்த்தம். எதிர் வீட்டில் பிரச்சனை, சண்டை, சச்சரவு வந்துச்சுன்னா அதோட தாக்கம் நம்ம வீட்டில் இருக்கும். இப்போ எதிர் வீட்டுக்காரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கனால உங்கள் வீடு நல்லபடியாக இருக்கும். அதுபோல் கலஸ்தரத்துக்கு அவன் தான் இறக்கி கலஸ்தரக்காரகன். விருச்சிக ராசிக்கு கலஸ்தர ஸ்தானாதிபதியே வருவார். கணவன் மணி உறவு நல்லாயிருக்கும். ஒரு இன்டிகிரேஷன் இருக்கும். 2 பேரும் சேர்ந்து நல்லா செய்வீங்க. 2 பேரும் சேர்ந்து ஈடுபடுற காரியங்கள் நல்லபடி சக்ஸஸ் ஆகும். அதுபோக புதன் வீட்டில் இருக்கிறாரு. கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, டீம் ஒர்க் போட்டு செஞ்சுக்கிட்ட நல்லாயிருக்கும். கணக்கு வழக்கு, சிஸ்டர் ரிலேட்டடாக வேலைகள், சாஃப்ட் இன்ஜினியரிங் வேலைகள், ஐடி வேலை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இப்படி சிஸ்டர் ரிலேட்டடாக உள்ளது நல்லாயிருக்கும். மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் இதெல்லாம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. ஸோ சுக்கிரன் வந்து அடுத்தடுத்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. ஒன்றா பலன்களை சொல்கிறேன். சரியா நேர்களே, பொறுமையாக கேளுங்க, லைக் பண்ணுங்கள். அதுபோக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் சுப தொடர்பு இருக்கிறதுனால குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். குறிப்பாக காவல் தெய்வத்தை கும்பிடுறவங்க, 12ஆம் இடம் கருப்பசாமியை கும்பிடுறவங்க, மாடசாமி, முனீஸ்வரன், இப்படி காவல் தெய்வங்கள், காளியாத்தா, மாரியம்மன், இப்படி காவல் தெய்வங்களை கும்பிட்றவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். எப்போ பஞ்சமஸ்தானம் சுபத்துவமாதோ அப்போ வந்து குலதெய்வம் வந்து கூட இருக்குன்னு அர்த்தம். ஸோ குலதெய்வம் கூட இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாயிருக்கும். தீபாவளிக்கு பின்னாடி வருகிற நாட்கள் குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கூட இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து குலதெய்வத்தை நினைக்கணும், இல்லைன்னா குலதெய்வத்தோட பேர் எழுதணும். சரியா, பேர் எழுதணும். இப்போ இந்த வீடியோ கேட்குறவங்க கூட பேர் எழுதலாம்.
சரியா? இந்த வீடியோ கேட்கும்போது கூட டெக்ஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் குலசாமி என்னென்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எங்கள் குலசாமி கருப்பசாமி, எங்கள் குலசாமி வந்து சொரிமுத்து அய்யனார், எங்கள் குலசாமி வந்து வள்ளியூர் முருகன், எங்கள் குலசாமி வந்து மாடசாமி, இப்படி நிறைய இருக்குது. ஏகப்பட்ட தெய்வங்கள் இருக்குது இந்து மதத்தில். சரியா நேரில் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் எல்லாமே கலந்து இருக்கிறதுனால உங்கள் குலசாமி நாமத்தை நேரம் சொல்லுங்கள், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக தீபாவளி முன்னிட்டு சிறப்பான யோகம் இருக்குது. நான் அதுக்கு ஒரு வழிபாடை சொல்கிறேன். வழிபாடு சொல்கிறதுக்கு முன்னாடி பலன்களை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. சரியா நேரில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோ பாருங்கள். திறமையாக இருப்பீங்க, டேலண்ட்டாக இருப்பீங்க, எந்த ஒரு விஷயத்தையும் முன் வைத்த கால் பின் வைக்க மாட்டீங்க. வசீகரம் இருக்கும், உங்கள் மேலே ஒரு வசீகரம் இருக்கும், பேச்சு நிதானமாக இருக்கும், பேச்சில் ஒரு வல்லினம் மெல்லினம் இருக்கும், மதிநுட்பமாக இருப்பீங்க. சரியா? நல்ல சாதுரியம் இருக்கும், எந்த காரியத்தையும் நயந்து லாபமாக செய்வீங்க, பண வசதி இருக்கும். சில பேருக்கு தேவைக்கு மேலே பணம் இருக்கும், எக்ஸஸாக பணம் இருக்கும், அதை நல்லபடியாக சேவிங்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா 12ஆம் இடத்துல வந்து புதன் இருக்கிறார், 8 கூடையவன் 12ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் ஒரே கல்லில் 2 பாங்க அடிக்கிற மாதிரி. 8 கூடையவன் 12ஆம் இடத்துல இருக்கிறது விரயம் தான், எதிர்பாராத செலவுகள், திடீர் செலவு வரும். ஆனால் 11 கூடையவன் 12ஆம் இடத்துல இருக்கனால லாபம் வரும், லாபத்தில் வந்து செலவு வரும். ஸோ லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஆனால் செலவும் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத செலவெல்லாம் செய்யாதீங்க. இந்த தீபாவளிக்கெல்லாம் கண்ணா பின்னான்னு வெடி வாங்காதீங்க, திட்டமாக வாங்குங்க. ஒரு 1000 ரூபா 2000க்குள்ளே வாங்க, 15,000 20,000னு வெடியை வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா? இது மாதிரி செலவுகள் தான் வரும். அத்தியாவசிய செலவு பண்ணுங்கள், அனாவசிய செலவு பண்ணாதீங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல புதன் இருக்கிறனால இழுப்பார். ராசிநாதனும் இருக்கிறார், 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால ராசிநாதனும் புதனும். ராசிநாதன் 1 6 கூடையவன். சரியா? கடன் வாங்கினாச்சும் சொகுசாக வாழணும் அப்படின்னு நினைக்க வைப்பார், கடன் வாங்கினாச்சும் தீபாவளி நல்லபடியாக கொண்டாடணும் அப்படின்னு நினைக்க வைப்பார். அதனால் திட்டமிட்டு செலவு பண்ணுங்கள். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து நல்ல நேரம் நல்லா இருக்கிறதுனால பணத்தை இறுக பிடிச்சிக்கணும். வெடி வாங்குறோமா ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு வாங்கி கொடுங்க. சும்மா அதில் போய் கறியில் போய் காசை போடாதீங்க. நிறைய பேர் இதில் தான் பணத்தை இழந்துடுறாங்க. சரியா? ஒரு நாள் கூத்துக்கு எல்லாம் செலவு பண்ணிவிட்டு அப்புறம் தீபாவளி பின்னாடி கடன் வாங்குறது. சரியா நேர்களே? தீபாவளி வேறு இந்த மாத கடைசியில் வருது, 20ஆம் தேதி வருது. ஸோ அங்கிட்டு ஒரு 10 நாள் பொழப்ப தள்ளணும். அதனால் அன்றாட மாத சம்பளம் வாங்குறவங்களாம் கொஞ்சம் பட்ஜெட் போட்டு வாழுங்க. சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஏன்னா 12 கூடையவன் வந்து 8ஆம் இடத்துல இருக்குது, 8 கூடையவன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, 6 கூடையவன் 12ஆம் இடத்துல இருக்கிறார். கண்டிப்பாக கடன் வாங்கி செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஊதாரி செலவு இருக்கும். ஊதாரி செலவை தவிர்த்துட்டு உபயோகமாக செலவு பண்ணுங்கள். வண்டி வாகன யோகம் இருக்கும். இருக்கிற வண்டியை மாற்றி புது வண்டி வாங்குவீங்க. நவீன வண்டி வாங்குறது நல்ல காலகட்டமாக இருக்குது. விவசாயம் பண்ணுறவங்களும் மிக சிறப்பாக இருக்கும். சரியா? பயிர் தானிய பலிதம் நல்லபடியாக இருக்கும். பூமி விரித்து இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, பில்டிங் அண்டர் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும். அது ஏற்கனவே சொல்லிட்டேன். அது மாதிரி இருக்கிற இடத்த நல்லா பண்ணுறது, இருக்கிற இடத்த வந்து சுத்தம் பண்ணி வேலி ஈலி போடுறது, ஃப்ளாட் போடுறது, அதை ப்ரொமோட் பண்ணுறது, இது மாதிரி வேலையில் இருக்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும். விவசாயம் மிகச்சிறப்பாக இருக்கும். விவசாய வேளாண் குடிமக்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுமாதிரி அதிர்ஷ்டமும் நல்லபடியாக இருக்கும். நண்பர்கள் நல்லபடியாக அமைப்பாங்க. நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல ஒரு நிலையில் உள்ள நண்பர்கள், ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க, சொசைட்டியில் ஒரு நல்ல பேர் எடுத்தவங்க, வெகுஜனங்களால் மதிக்கப்படுறவங்களுடைய நண்பர்களுடைய சகவாசம் கிடைக்கும். அதனால் வந்து உங்களுக்கு ஒரு கிரெடிட் இருக்கும். பெண்களுக்கு நிறைய உதவி பண்ணுவீங்க. சரியா? பெண்களுக்கு நிறைய உதவி பண்ணுவீங்க. அது மாதிரி விருச்சிக ராசி நேயர்களுக்கு ரொட்டேஷன் இருக்கும். பணம் வந்துட்டு போகிறதுக்கு நிறைய ரொட்டேஷன் இருக்கும். அதை நல்லபடியாக வச்சுக்கோங்க. ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க, பாத்திர கடை வச்சுருக்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, அழகு பொருட்கள் சாதன கடை வச்சுருக்கிறவங்க, வாசினி திரையவங்கள் வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதுபோல் கலை சம்மந்தப்பட்டவங்க, கலை பொருட்கள், இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல், சின்னத்திரை, டிவி திரை, இப்படி நிறைய திரைப்படம் சம்மந்தப்பட்டவங்க, அது சம்மந்தப்பட்ட பொருட்கள் சப்ளை பண்ணுறவங்க, இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். மேக்கப் மேன், சரியா? நிறைய சொல்லிட்டு போகலாம். அலங்கார சம்மந்தப்பட்ட பொருட்கள், அலங்கார ஊர்தி, டெக்கரேஷன் பண்ணுறவங்க, இன்டீரியர் டெக்கரேஷனு, எக்ஸ்டர்னல் டெக்கரேஷன், இப்படி நிறைய சொல்லலாம். திருமண மால் வச்சுருக்கிறவங்க, திருமண மாலுக்கு டெக்கரேஷன் பண்ணுறவங்க, திருமண மாலுக்கு வந்து ஃபேண்டு வாத்தியம் வாசிக்கிறவங்க, இப்படி கலை சம்மந்தப்பட்ட விசேஷ சம்மந்தப்பட்டவர்கள், இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். குருவும் வந்து ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வராரு. அருமையான அமைப்பு. அக்டோபர் 18க்கு மேலே அருமையாக இருக்கும். சரியா நேர்களே? மிகச்சிறப்பாக இருக்கும். நிரந்தரமாக வீட்டில் லட்சுமி தங்கிடுவா. சரியா? நிரந்தரமாக அந்த வைபவலட்சுமி உங்கள் வீட்டில் தங்கிடுவா. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லபடியாக தக்க வச்சுக்கோங்க. அதை எப்படி வச்சுக்கணும்னு நான் வீடியோவில் சொல்கிறேன் நான். சரியா? அது தீபாவளிக்கு ஒரு சின்ன பூஜை பண்ணணும். அந்த பூஜை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. அதுபோக வந்து உங்களுக்கு வந்து எந்திரம், அதை ஏற்கனவே சொல்லிட்டு மெக்கானிக்கல் சொல்லிட்டேன் நான். மெந்திரம், மிஷினரி சம்மந்தப்பட்டவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல லாபம் இருக்கும். ஆண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் வந்து ஆண்கள் வந்து பிற பெண்களுடைய நேசம் வரும். பிற பெண்களுடைய நேசம் இருக்கும். கணக்காக இருக்கணும். வட்டம் போட்டு வாழணும். சரியா? கைமீறி போயிடக்கூடாது. வேலி தாண்டி வெள்ளாடாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிற பெண்கள் மேலே நேசம் திடீர்னு வரும். கவனமாக பார்த்துக்கணும். இருப்பினும் பொதுவாக விருச்சிக ராசிக்கு வந்து முகராசி கைராசி இருக்கும். நல்ல விதமாக இருக்குது. அதுபோக வந்து வைபவலட்சுமி ராஜயோகம் வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்து அமையதுனால லாபம் நல்லாயிருக்கும். மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அஷ்டலட்சுமி யோகமும் இருக்குது. சனி சுக்கரன் பார்த்துக்கிட்டாலே அஷ்டலட்சுமி யோகம். சனி பகவான் சிறப்பாக இருக்கிறார். குரு பார்வைக்கும் சுக்கரன் பார்வைக்கும் அடுத்த வருகிற நாட்களில் மிக சிறப்பாக இருக்கிறாரு. வருகிற
3/11 வரைக்கும் சுக்கிரன் பார்வையில் இருக்கிறார். ஸோ நவம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பார்வை, அதுக்கடுத்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் குரு பார்வை. அடர் மேபி சனி பகவான் வந்து பஞ்சமஸ்தானத்தில் வந்து சுக்கிர குரு பார்வைக்கு வரது மிகச்சிறப்பு. பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. உங்கள் பிள்ளைகளோட படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும். வயதானவர்களுடைய பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டீங்கன்னா இனிமேல் கவலைப்பட மாட்டீங்க. அவங்க விஷயத்தில் சில நல்லதுகள் நடக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி, சந்தோஷப்படுற மாதிரி உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் நல்லது நடக்கும். அது படிப்பாகவும் இருக்கலாம், வேலைவாய்ப்பாகவும் இருக்கலாம், திருமண வாய்ப்பாகவும் இருக்கலாம், வாட் எவர் மேபி. ஏதோ உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் சந்தோஷப்படுவீங்க. அந்த காரியங்களும் நடக்கும். புத்திரப்பாக்கியம் என்கிறவர்களுக்கு புத்திரப்பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் ராசியும் பார்க்குறாரு, ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அருமையான அமைப்புங்க, சூப்பர். இதுதான் அமைப்பு, இதுதான் ஜோதிடம். சரியா, ராசியும் பார்க்குறாரு, ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. நல்ல விதமாக இருக்கும். 4 கூடவனையும் பார்க்குறாரு, சுகஸ்தானத்தையும் பார்க்கறதுனால தாய்மை அடைகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் இடம் தாய்மையை குறிக்கும். அதனால் விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஜனன ஜாதகத்தில் கிரக நிலையில் ஒத்து போய் குரு நல்ல நிலைமையில் இருந்து சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு தாய்மை அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் இந்த நேரம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். குலதெய்வோட அருள் இருக்கும். 5ஆம் இடத்துல இருக்க சனி பகவானுக்கு சுபத்தோடு இருக்கிறனால குலதெய்வத்தை அருள் இருக்கும். நான் குலதெய்வத்தை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன், வீடியோ ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். ஸோ அதுக்குள்ளே போக வேண்டாம். இஷ்ட தெய்வம் நல்லாயிருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல குரு இருக்கனால இஷ்ட தெய்வ வழிபாடு நல்லாயிருக்கும். இஷ்ட தெய்வத்துக்கெல்லாம் நீங்கள் போங்க. சரியா, இஷ்ட தெய்வத்துக்கு இந்த காலகட்டத்தில் வழிபாடு பண்ணுங்க. இஷ்ட தெய்வத்துக்கு கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இஷ்ட தெய்வம் அம்மன் வழிபாடு மிகச்சிறப்பை தரும். அதுபோக சிவன் வழிபாடு நல்லாயிருக்கும். சிவசக்தி வழிபாடு மிகச்சிறப்பாக இருக்கும். வருமானம், முதலீடு உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, வருமானமும் நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற முதலீடு பண்ணுங்கள். வருமானத்தில் பெருக்கம் அதிகமாக இருக்கும். வருமானம் அதிகமாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தொழில் செய்வர்களுக்கு ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்ட் ஆகும். கான்ட்ராக்ட்லாம் இந்த அளவு நல்லபடியாக இருக்கும். கான்ட்ராக்ட் கமிஷன் வேலைகளும் நல்லாயிருக்கும். அது நல்ல விதமாக பார்த்துக்கோங்க. சரியா, புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு யோகமான காலமாக இருக்குது. ஏற்கனவே முதலீடு செஞ்சுருந்தீங்கன்னா அதில் நல்ல லாபம் வரும். சரியா நேர்களே, அதுபோல் பங்குச்சந்தை சிறப்பாக இருக்கும். 7 கூடையவன் 11ஆம் இடத்துல இருக்கனால பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட்டு, இன்டகிரேஷன் இதில் நல்ல லாபம் இருக்கும். கணவன் மனைவி சேர்ந்து சேர வேலைகள் நல்லாயிருக்கும். தொழிலில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். டீம் ஒர்க்கில் இருக்கிறவங்க, அசோசியேஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அது மாதிரி குழந்தைகளுடைய எதிர்பாலும் நல்லாயிருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுபோக இந்த வைபவலட்சுமி ராஜயோகம் வந்து உங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியான நல்ல அதிர்ஷ்டம் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கனால அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு இருக்கும். தடைப்பட்டிருந்த காரியங்களை மலமல நடக்கும். குறிப்பாக பெண்கள் சம்மந்தப்பட்ட காரியங்கள், குடும்பத்தில் பெண்களுக்கு திருமணம் இல்லைன்னா வேறு எது காரியங்கள், பெண்கள் நினச்சிருந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். தூரதேசத்துக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகணும். ஏன்னா 8 கூடையும் கூட தான் பரிவர்த்தனை இருக்கிறாரு. 7 12 கூடையவன் 8 12 கூடையும் கூட பரிவர்த்தனை இருக்கனால தூரதேசத்துக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்லா இருக்குது, நேரம் கணிஞ்சிருக்கு. ஸோ குறிப்பாக பெண்களுக்கு சொல்கிறேன் நான். பெண்கள், ஏன்னா கண்ணியில் தான் சுக்கிரன் இருக்கிறாரு. பெண்கள், நான் வெளிநாடு போகணும், ஃபாரின் போகணும், கனடா போகணும், ஆஸ்திரேலியா போகணும், அங்கே போய் ஐடியில் வேலை பார்க்கணும், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும், நல்லா நிரந்தரமாக செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற விருச்சிக ராசி பெண்களுக்கு முயற்சி பண்ணுங்கள். முயற்சி திருவினை ஆகும். அதுபோக உங்கள் ஜனன ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கணும். ராசி கட்டத்தில் லக்கணத்துக்கு 8 9 12ஆம் இடத்துல சுப தொடர்பு இருந்து குருச்சுக்குர தொடர்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் வெளிநாடு போவீங்க. சரியா, அதனால் முயற்சி பண்ணுங்கள். முயற்சி வந்து திருவினை ஆகும். எதுவுமே செய்யாமல் எதுவும் கிடைக்காது. எதனாச்சும் செய்யணும். ஆனால் அந்த செய்யறதுக்கு ஒரு மனசு வரணும். அந்த மனசு எப்போ வரணும்னா அந்த நேரங்காலம் நல்லா இருக்கும்போது நம்மள அறியாமல் மனசு வந்துடும். அது இழுத்துட்டு போகும் நம்மளை. சரியா, அதை தான் விதிங்கிறோம் நம்ம. சரியா, ஒரு விஷயத்தில் வந்து நம்ம மனசும் உடலும் ஒன்றா ஒத்துழைச்சி போகுதுன்னா அங்கே வந்து விதி வேலை செய்யுது. அந்த விதியோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நேரங்காலத்தை பொறுத்து தான். அந்த ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு அது விதி நம்ம நேரங்காலத்தை பொறுத்தா இருக்கும். ஸோ அதுக்கு கிரக நிலைகள் வந்து சாதகமாக இருக்கணும். கிரக நிலைகள் சாதகமாக இருந்துச்சுன்னா ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்கும். கிரக நிலைகள் சாதகமாக இல்லைன்னா ரிசல்ட் நெகட்டிவாக இருக்கும். பாசிட்டிவ் வந்து நம்ம பெனிஃபிட்டுங்கிறோம், நெகட்டிவ் வந்து கஷ்டங்கிறோம். ஐயோ கஷ்டமாக இருக்கே, என்னால் சமாளிக்க முடியலையே, தொட்டக்காரையும் தொடங்க மாட்டேக்கே, தடங்களாக இருக்கே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லாமே வந்து ஒரு புள்ளியிலேருந்து தான் ஆரம்பிக்குது. இப்போ அந்த புள்ளி நல்ல புள்ளியாக இருக்குது, முக்கியமான புள்ளியாக இருக்குது, பெரும் புள்ளியாக இருக்குது. அந்த புள்ளியை நீங்கள் வந்து ஒரு கோலமாக மாற்றுங்க. சரியா, ஒரு புள்ளி வச்ச கோலம் இருக்காது, ஒரு 5-6 புள்ளி வச்சா தான் ஒரு கோலத்தை போட முடியும். ஸோ ஒரு புள்ளி வைத்து கோலம் போடுறதுக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு இப்போ நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. அதுபோக வந்து தடைப்பட்ட இந்த காரியங்களும் நல்லபடியாக நடக்கும், மலமலம் நடக்கும். பதவி உயர் வரவர்களுக்கு பதவி உயர் கிடைக்கும். தனியார் உத்தியோகம் இருந்தாலும் சரி, பிரைவேட் உத்தியோகம் இருந்தாலும் சரி, பதவி உயர் கிடைக்கும். சரியா, குறிப்பாக தனியார் உத்தியோகம் வந்து நல்லாயிருக்கும். அரசு உத்தியோகம் நல்லா இருக்காது. ஏன்னா சூரியன் வந்து இங்கிட்டு வந்துடுவார் 12ஆம் தேதி, ஐப்பசி மாதம் இங்கிட்டு வந்துடுவார், நீச பங்கம் அடைவார். வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கனால அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடி அந்தளவு சிறப்பாக இருக்காது. தொழிலையும் அலைச்சல் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும். நான் வீடியோ ஆரம்பத்திலே சொன்னேன், அலைச்சல் இருக்கும், செலவுகள் இருக்கும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அப்பா விஷயத்தில் எப்படி சார் இருக்கும்னா, அப்பா விஷயத்தில் வந்து உங்களுக்கு 3-11 வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கு பின்னாடி அப்பா விஷயத்தில் நல்லாயிருக்கும், கொஞ்சம் செலவுகள் இருக்கும். சரியா, அப்பா விஷயத்தில், அப்பா வழி உறவு விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்நாடு வெளிநாடு பயணங்கள் நல்லபடியாக வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தை சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். போட்டித் தேர்வுக்கு தயாராக இருக்க மாறவரும் நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணுங்க. போட்டித் தேர்வு, ஏன்னா 4ஆம் இடம் சுபத்துவம் மாறாது. 4ஆம் இடம் தான் உயர்கல்வி, மேல் படிப்பு எல்லாத்தையும் சொல்லும்.
4 2ஆம் இடங்கள் நல்ல நிலைமையில் இருக்கனால போட்டித் தேர்வு வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 2 கூடியவன் 8ஆம் இடத்துக்கு போகிறாரு, 9ஆம் இடத்துல இருக்கிறாரு, யார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பேச்சில் ஒரு நயம் இருக்கும். சரியா, குடும்பத்தில் அப்பாவுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும், அப்பா வழியில் நல்ல காசு பணம் கிடைக்கும். 2 கூடியவன் 9ஆம் இடத்துல உச்சம் அடைகிறது வந்து குடும்பத்தில் அப்பா வழியில் நல்ல ஒரு ஏர்னிங் இருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க, குடும்பத்தோடு கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், மகாலட்சுமி ஸ்தானம், பெருங்கோணம். அங்கே குரு பகவான் இருக்கிறதுனால கோயில் குளத்துக்கு விழுந்து விழுந்து போயிட்டு வருவீங்க குடும்பத்தோட. நல்லா இருக்குது நேயர்களே. இந்த வைபவ ராஜலட்சுமி யோகம் வந்து வைபவ லட்சுமி ராஜ யோகம் வந்து நல்லா இருக்குது. சரியா, தன்னம்பிக்கை பல மடங்கு அது இருக்கும். தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க, ஆளுமை திறன் இருக்கும். நிர்வாக பணியில் இருக்கிறவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தலைமை பொறுப்புகள் வரும், லீடர்ஷிப் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் நேர்மறை எண்ணங்கள் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கும், நல்ல ஒரு உறவுகள் இருக்கும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க அடுத்து வீடு மாறுவீங்க, இல்லைனா சொந்த வீட்டுக்கு போவீங்க. வீடு கட்டுற யோகம் இருக்கும், இல்லைனா வீடு மாற்றலாமான யோகம் வரும். திருமணம் அவர்களுக்கு திருமணத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். திருமணம் வரர்கள் தேடி வரும். ஐப்பசி மாதம் கெட்டி மேளம் கேட்கும், நல்ல வரன் அமையும். சரியா நேயர்களே, நல்லா இருக்கும். ராசிக்கு 7 கூடியவன் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, அடுத்து 12ஆம் இடத்துல ஆட்சி பெறுவார், அடுத்து ராசிக்கு வருவார், அடுத்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு பார்வைக்கு வருவார். ஸோ அடுத்து 7 கூடியவன் நல்ல நிலைமையில் இருக்கனால இன்டெகிரேஷன் நல்லாயிருக்கும். கணவன் மனைவி உறவு தாம்பத்தியம் இனிக்கும் தித்திக்கும் சுவைக்கும். ஓகே, இப்போ வந்து பலன்கள் ஓரளவு சொல்லியாச்சு. சரியா, சரி சார் நல்லா சொல்கிறேன், ஆனால் கஷ்டம்னு ஒன்றும் கிடையாதா? கஷ்டம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. கஷ்டம் எதில் சார் இருக்குது அப்படின்னம்னா, செவ்வாய் பயிற்சி ஆயிடுவார் 25ஆம் தேதிக்கு மேலே. செவ்வாய் பயிற்சியாகி வந்து உங்கள் ராசிக்கு வந்து 7ஆம் இடத்தை பார்ப்பார். இப்போ சனி பகவான் பார்வையும் 7ஆம் இடத்துல இருக்குது, செவ்வாய் பார்வையும் அடுத்து 7ஆம் இடத்துக்கு இருக்குது. ஸோ கணவன் மணி ஒருவேளை எனக்கு நல்லா இருந்தாலுமே சில பேருக்கு ஜனன ஜாதகத்தில் சனி செவ்வாய் சரியில்லாதவர்களுக்கு சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். சரியா, பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றா இருந்தாலுமே கான்ட்ரவர்ஷன் வரும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். கணவன் மணி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுபோக பிற பெண்கள் விஷயத்தில் உங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனை வரும், பிற பெண்கள் மையப்படுத்தி வரும். ஏன்னா ரிஷபத்தை தான் பார்க்குறாங்க. ரிஷபங்கிறது ஒரு பெண் ராசி, சுக்கிரனுடைய வீடு. அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ பிற பெண்களால் சில லாபங்கள் பெறப்பட்டு அதில் சில பிரச்சனைகள் வரும். ஸோ செவ்வாய் பார்க்குற இடங்கள் டிஸ்டர்ப் ஆகும். செவ்வாய் சனி சேர்ந்து இப்போ ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க, அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். எதாக இருந்தாலும் ஒரு கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. எதுவும் கையெழுத்து போடுறது வைக்கிறது கூட்டாக செய்கிறதுலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா நேர்களே, ஏன்னா புதன் நண்பர்களுக்குரிய கிரகம், அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ நண்பர்களால் சில அலைச்சல் இருக்கும், எதிர்பார வீண் செலவுகள் இருக்கும், வீண் அலக்கழிப்பு இருக்கும். அதனால் நண்பர் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து செவ்வாய் 25ஆம் தேதி வரைக்கும் அவர் ஒரு நிலைப்பாட்டில் இருப்பார். சரியா, இப்போதைக்கு குரு பார்வை வாங்குறாரு. ஆனால் அக்டோபர் 18க்கு மேலே குரு வந்து கீழே இறங்கிட்டால குரு பார்வை அவருக்கு வராது. ஸோ செவ்வாய் இப்போதைக்கு எந்த பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ இளைய சகோதரர்கள் தம்பி தங்கச்சி விஷயத்தில் கவனமாக இருங்க. அவங்க விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். அவங்க என்ன டாமினேட் பண்ணுவாங்க, உங்களை காட்டிலையும் டாமினேட் பண்ணுவாங்க, எதையும் உங்கள்கிட்ட கேட்டு செய்ய மாட்டாங்க. அதனால் நீங்கள் சங்கடப்படுவீங்க. அடுத்து வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறது நல்லா தான், கடன் நோய் எதிர் கட்டுக்குள்ளே இருக்கும். ஆனால் மாமன் வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும், தாமியம்மன் வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும். இருப்பினும் 6 கூடியவன் செவ்வாய் இருக்கிறதுனால நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். 7ஆம் இடத்தை பற்றி சொல்லிட்டேன். ஸோ கொஞ்சம் அடுத்த வருட நாட்களில் இந்த உடன் பிறந்த தம்பி தங்கச்சி, அம்மா, தாய் மாமன் இவங்க வழியில் சில இது இருக்கும். என்ன இருக்கும்னா ஸ்மூத்தாக இருக்காது. நம்ம ஒன்று நினச்சோம்னா அவங்க ஒன்று நினைப்பாங்க, அப்படி ஒன்று இருக்கும். சரியா, நமக்கு வந்து ஒத்துழைச்சு போக மாட்டாங்க. உங்கள்கிட்ட வந்து அந்தளவுக்கு கோஆர்டினேஷன் இருக்காது. குடும்ப உறவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி நல்லா இருக்குது. 10ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு, 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. ராகுக்கு வந்து சுப தொடர்பு இல்லை, அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், உடல்நலத்தை பார்த்துக்கணும், கவனமாக இருக்கணும். எதுவும் வெளியே சொல்லாமல் எதுவும் வச்சுட்டுருக்கே இருக்காதிங்க உடம்புக்குள்ளே. எதனாச்சும் ஒன்று முடியலைன்னா டக்குன்னு வெளியே சொல்லிடுங்க. வீட்டில் இருக்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்கள், இல்லைனா கணவன் மனைவி கிட்ட சொல்லுங்கள். அதுக்கு வேண்டிய மருத்துவத்தை எடுத்துக்கோங்க. எதையும் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே போட்டு மூடி வைக்காதீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் அது அப்படி இருக்கும். ஏன்னா 8 கூடியவன் 12ஆம் இடத்துல ஸ்தான பலம் போட்டு பரிவர்த்தனை நோகத்தில் இருக்கனால மறைஞ்சு இருப்பீங்க. எதுலுமே ஒரு மறைவு இருக்கும், ரகசியம் இருக்கும். அதான் முக்கியமான ரகசியம் இருக்கும். ரகசியத்தை வந்து ரொம்ப பொத்தி பார்க்காதீங்க. சில விஷயத்தை ரகசியமாக வச்சுக்கலாம், சில விஷயத்தை வந்து ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சில விஷயத்தை சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் மறைக்கக்கூடாது. அப்புறம் நாளைக்கு பிரச்சனை ஆயிரும். அப்புறம் கேட்பாங்க, நீ ஆரம்பத்தில் ஏன் சொல்லலை அப்படிம்பாங்க. முத்தின பின்னாடி அது நமக்கு பிரச்சனையான பின்னாடி தான் சொல்லுவாங்க, ஏன் நீ ஆரம்பத்தில் ஏன் சொல்லலை அப்படிம்பாங்க. அதனால் சில விஷயங்கள் உங்களால் முடியலைன்னா மற்றவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிடுங்க, மற்றவங்கள்ட்ட சொல்லிடுங்க. அது வந்து நல்லது. சரியா நேர்களே, அதுதான் நல்லது, புத்திசாலித்தனம். எப்போயுமே டிஸ்கஷன் இஸ் த மெயின் சொல்யூஷன் ஆஃப் டிசிஷன். ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணி செய்கிறது நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதை நல்ல விதமாக எடுத்துக்கணும் நம்ம. சரியா நேர்களே, நம்ம நல்லதே நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல விஷயத்தை பற்றி தான் யோசிப்போம். ஸோ நல்ல விஷயத்தை பற்றி யோசிக்கும்போது யார்கிட்ட வேணாலும் பேசிக்கலாம். ஒரு நல்ல காரியத்தை யார்கிட்ட வேணாலும் பேசலாம். ஒருத்தனை கெடுக்க போகிறேன், நான் ஒருத்தனை வந்து ஆக விடாமல் ஆக போகிறேன், களவாணித்தனம் பண்ண போகிறேன், திருட்டுத்தனம் பண்ண போகிறேன், அடுத்த பொருளை ஆட்டையை போட போகிறேன், இப்படி யோசனையில் இருக்கிறவங்க தான் டிஸ்கஸ் பண்ண முடியாது. நல்ல காரியம் பண்ண போகிறேன், நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன், நான் ஒரு சீட்டு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், 4 ஆளை வாங்கி விட போகிறேன், ஒரு லாலா கடை வைக்க போகிறேன், இப்படி செய்ய போகிறவங்க 4 பேர்கிட்ட அணுகலாம், கேட்கலாம், என்ன செய்யலாம், எவ்வளோ நிலைமை எப்படி இருக்குது, ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்கலாம். ஸோ எதுவுமே வந்து நம்ம வந்து
கலந்து ஆலோசி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ விருச்சிக ராசி நேயர்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது வந்து டிஸ்கஷன். ஸோ சொந்த பந்தம் உங்கள் வெல்விஷர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணுங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ரைட்டு. 20/10/2025 அன்றைக்கி என்னது தீபாவளி, சரியா? தீபாவளி வருகிறது. 20/10/2025 வந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல தான் தீபாவளி. ஐப்பசி 3ஆம் தேதி திங்கக்கிழமை, பரவாயில்ல நல்ல நாளில் தான் வருது. சதுர்தசி திதி, சரி அது தேய்பிறை தான். ஏன்னா எப்போயுமே தீபாவளி தேய்பிறையில் தான் வரும், அமாவாசைக்கு முதல் நாள் தான் வரும். அன்றைக்கி வந்து உங்கள் ராசிக்கு 9 கூடியவன் யார்? சந்திரன் வந்து 11ஆம் இடத்துல சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கிறாரு. நல்ல அமைப்பு, சரியா? இது வந்து வைபவ லக்ஷ்மி யோகம், வைபவ லக்ஷ்மி ராஜயோகம். இது வந்து 11ஆம் இடத்துல சுக்கிரனும் சந்திரனை சேர்ந்து இருக்கிறது. நல்ல அமைப்பு தான், சரியா? அன்றைக்கி வீட்டில் என்ன பண்ணுங்கன்னா, தீபாவளிக்கு நீங்கள் பூஜை பண்ணுங்கள், நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. வைபவ லட்சுமி படத்தை வாங்கி பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை சார் அதெல்லாம் முடியாதுன்னா வீட்டில் இருக்க லட்சுமி படத்தையும் வச்சு கும்பிடுங்க. லட்சுமி படத்தையும் விநாயகர் படத்தையும் வச்சு கும்பிடணும். விருச்சிக ராசிக்கு ஒரு விநாயகர் இருக்கிறாரு, நான் நிறைய அதெல்லாம் அனுப்பியிருக்கிறேன் நான், சரியா? விருச்சிக ராசிக்கு ஒரு விநாயகர் இருக்கிறாரு. அவர் எந்த விநாயகர் நான் சொல்கிறேன் நான். உசிஷ்ட கணபதி, சரியா? உசிஷ்ட கணபதி வந்து ஒரு பெண்ணை மடியில் வச்சுருப்பார், சரியா? அவர் ஒரு அம்மாவில் மடியில் வச்சுருப்பார், உசிஷ்ட கணபதி, சரியா? அது அவருடைய விநாயகருக்கு திருமணமாக இருக்குங்கிறாங்க, ஒரு பெண்ணை வச்சுருக்கிறாரு. ஏன்னா சித்தி புத்தின்னு மனைவி இருக்குன்னு, அதனால் ஒரு பெண்ணை மடியில் வச்சுருப்பார். அதான் உசிஷ்ட கணபதி. எந்த ஒரு காரியத்தையும் உசிஷ்டமாக செய்வார். அந்த உசிஷ்ட கணபதி படத்தை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன சைஸில் வச்சு எப்போயுமே கும்பிடுங்க. ஏன்னா அதை கும்பிடுறது வந்து ரொம்ப நல்லதாக பார்க்கப்படுகிறது. விநாயகரோட அனுக்கிரம் இருக்கும். வினய தீர்ப்பான் விக்னேஸ்வரன். விநாயகர் கும்பிட்டாலே 30 தேவரோட அனுக்கிரம் கிடைக்கும். ஏன்னா சக்தி விநாயகர், வித்யா கணபதி, அடுத்து வந்து லட்சுமி கணபதி. ஸோ விநாயகருக்கு தான் 3 பேருடைய இதுவும் வரும். சக்தி கணபதி, வித்யா கணபதி, லட்சுமி கணபதி. 30 தேவியில் அனுக்கிரம் பெற்றவர் விநாயகர். ஸோ விநாயகர் படத்தை அன்றைக்கி உசிஷ்ட கணபதி படத்தை தீபாவளி அன்றைக்கி கும்பிடுங்க. படம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க. 8807457629 இந்த நம்பர் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே அனுப்புவேன். அதோட சாஃப்ட் காப்பி அனுப்புவேன். நீங்கள் கேட்கும்போது விருச்சிக ராசின்னு கேட்கணும். சார் விருச்சிக ராசிக்கு உண்டான அந்த வைபவ லட்சுமி படம், உசிஷ்ட கணபதி படத்தை அனுப்புங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீயாக அனுப்புவேன். சும்மா போட்டாவை அனுப்புங்க, விநாயகர் படத்தை அனுப்புங்கலாம் கேட்கக்கூடாது. எந்த ராசின்னு சொல்லி கேட்கணும், சரியா? எந்த ராசி அப்படின்னு கேட்டாலே நான் அந்த படத்தை அனுப்பிடுவேன். அந்த விநாயகர் படத்தை வச்சுக்கோங்க. அதுபோல் வைபவ லட்சுமி படத்தை வச்சுக்கோங்க. வைபவ லட்சுமின்னு ஒரு படம் இருக்குது, லட்சுமி இருக்கிறா. அந்த லட்சுமி படத்தை கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அது மகாலட்சுமி தான், லட்சுமியோட அவதாரம் வைபவ லட்சுமி. வைபவமே இது சொல்லுவாங்கள்ல, லட்சுமி கல்யாண வைபவமே அப்படிம்பாங்க. அது வைபவங்கிறது வந்து என்னென்னா ஒரு சந்தோஷத்தினுடைய உச்சம். கல்யாணத்தன்னைக்கு ஒரு வைபவம் அப்படிமோ. வைபவம்னால என்ன அர்த்தம்? ஒரு நிகழ்ச்சி, ஒரு விழா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விசேஷம்னு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த வைபவ லட்சுமியை படத்தையும் வச்சுக்கோங்க, விநாயகர் படத்தையும் வச்சுக்கோங்க, வச்சு பூஜை பண்ணுங்கள். வீட்டில் அன்றைக்கி எல்லாம் பலகாரம் பண்ணியிருப்பீங்க, புத்தாடை கட்டுவீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக தீபாவளி அன்றைக்கி ஆயில் பாத்து எடுத்துருங்க, சரியா? தலைக்கு வந்து எண்ணெய் வச்சு குளிச்சுருங்க, புத்தாடை கட்டுங்க, சாமியை கும்பிடுங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. விருச்சிக ராசினியர்கள் தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது நல்லாயிருக்கும். தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும், சரியா? தொழிலில் நல்லா சைன் பண்ணணும், வியாபாரத்தில் நல்லா சைன் பண்ணணும்னா கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அது மாதிரி விருச்சிக ராசி அந்த அரசியல்வாதிகள் அரசியலில் சைன் பண்ணணும்னா கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வீட்டில் சாமியை கும்பிடுங்க. விநாயகர் படத்தையும் லட்சுமி படத்தையும் வச்சு பூஜை பண்ணுங்கள். கெண்டியில் தண்ணி வைங்க. கெண்டியில் தண்ணி வச்சு 2 பூ போடுங்க. வந்து மல்லிகைப்பூ அல்லது முல்லைப்பூ, அடுத்து வந்து அருகம்புல், 3ஐயும் போட்டுருங்க. போட்டுட்டு விநாயகரோட நாமத்தை சொல்லுங்கள். பிள்ளையார்பட்டி விநாயகர் நாமத்தை சொல்லுங்கள். கணபதி காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் சிவமயம் அருள்மு கற்பவனாதுணை கணபதி காயத்ரி ஓம் மேகதந்த வத்மகி வக்கரதுண்டா தீமகி தந்தம் வந்த பரஸ்வதி மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் கிளீம் கணு கணிதா நபக விக்னேஸ்வரா போட்டி கண்ணநாதா போட்டி கணபதி காயத்ரி போட்டி முக்கன் முதலை போட்டி மூல பொருளை போட்டி வேலை முகத்தனை போட்டி வேலனுக்கு முத்தனை போட்டி சித்தி புத்தி வினையா போட்டி சர்வசக்தி வினையா போட்டி வினைதீர்க்கும் விக்னேஸ்வர பவனை போட்டி உசிஷ்ட கணபதியை போட்டி விருச்சிக ராசி குறிவரையே போட்டி வினை தீர்ப்பவரே போற்றி அப்படின்னு கும்பிடுங்க. அடுத்து வந்து மகாலட்சுமி அன்னை லட்சுமி, வைபவ லட்சுமியுடைய நாமத்தை சொல்லணும். அஷ்டலட்சுமி நாமம் வந்து நிறையா இருக்குது, சரியா? தமிழ்லேயே இருக்குது, சமஸ்கிருதத்திலே இருக்குது. சமஸ்கிருதத்தில் இருக்கிறத ஒன்று சொல்கிறேன். இந்த ஸ்லோகம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க. சார் லட்சுமி மந்திரம் அனுப்புங்கன்னீங்கன்னா கண்டிப்பாக அனுப்புவேன். நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிராப்தி நித்தியம் சித்திர் பௌதமே சதா, சரியா? இது நல்ல ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து மனப்பாடம் பண்ணி டெய்லி சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரனோட அருள் கிடைக்கும். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு ரொம்ப வேண்டியவன், 7-12 கூடியவன். விருச்சிக ராசி நேயர்கள் வந்து கணவனோடு நல்லா இருக்கணும், கணவன் மனை உறவு நல்லா இருக்கணும், தாம்பத்தியம் நல்லா இருக்கணும், இனிக்கணும், இன்டிகிரேஷன் நல்லா இருக்கணும், நண்பர்களால் நல்லா இருக்கும், சொந்த பந்த உறவு கிடைக்கணும், அக்கம் பக்கத்தில் நல்லா இருக்கணும். பொதுவாக நீங்கள் மற்றவங்ககிட்ட செய்கிற உறவு கனெக்டிவ் டு அதர்ஸ், நீங்கள் மற்றவங்ககிட்ட நல்லபடியாக கனெக்ட் ஆகணும், நல்ல பேர் எடுக்கணும், சொசைட்டியில் நல்ல பேர் எடுக்கணும், பேரும் போலோடு வாழணும்னா இந்த மந்திரத்தை சொல்லணும். இது வந்து ஒரு மகாலட்சுமிக்குள்ள மந்திரம். மகாலட்சுமி மந்திரத்தை சொன்னாலே சுக்கரனோட அருள் கிடைக்கும், சரியா நேயர்களே? இதை சமஸ்கிருதத்தில் சொல்லுங்கள். சார் சமஸ்கிருதமெல்லாம் வாயில் வரமாட்டேக்கு,
தமிழில் தான் சொல்லுவேன் அப்படின்னா ஓம் ஆதிலட்சுமி போட்டி, தனலட்சுமி போட்டி, தானியலட்சுமி போட்டி, திவ்யலட்சுமி போட்டி, திரவியலட்சுமி போட்டி, சௌபாகலட்சுமி போட்டி, வீரலட்சுமி போட்டி, விஜயலட்சுமி போட்டி, ஐஸ்வர்யலட்சுமி போட்டி, கஜலட்சுமி போட்டி, மகாலட்சுமி போற்றி, வைபவலட்சுமியை போற்றி, திருமகளை சீதேவி நாராயணையே போற்றி அப்படின்னு அன்னையுடைய நாமத்தை சொல்லுங்கள், தாயாருடைய நாமத்தை சொல்லுங்கள். ஏன்னா மகாலட்சுமியை தாயார் தான் சொல்லணும், சக்தியை தான் அன்னை சொல்லணும், மீனாட்சியை தான் அன்னை சொல்லணும், அன்னை பார்வதி அப்படிங்கணும். தாயாரை வந்து மகாலட்சுமி வந்து தாயார் சொல்லணும். பெருமாள் கோயிலில் போனால் அப்படி தான் சொல்லுவாங்க, தாயார் சன்னதி, அம்மன் சன்னதி அப்படிம்பாங்க. சிவன் கோயிலில் அம்மன் சன்னதிம்பாங்க, பெருமாள் கோயிலில் தாயார் சன்னதிம்பாங்க. ஸோ தாயார் மகாலட்சுமியை போற்றி அப்படின்னு முடிங்க, நல்லாயிருக்கும். சரியா? வருகிற தீபாவளிக்கு பின்னாடி நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். அன்றைக்கி பூஜை முடிஞ்ச பின்னாடி வீட்டில் வெள்ளை பள்ளியை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், கோடிக்கணக்கில் பணம் வரும். உடனே பையை வச்சு ரெடியாக இருக்காதீங்க. ஒரு நல்ல சகுனமாக பார்க்கப்படுகிறது வெளிர் மஞ்சள் பள்ளி, வெள்ளை கலர் பள்ளி அல்லது வெளிர் மஞ்சள் கலரில் உள்ள பள்ளியோ கவுளியோ பார்க்கலாம். அன்றைக்கி நீங்கள் பூஜை பண்ணும்போது அது சத்தம் கிடச்சுன்னா சூப்பராக பார்க்கப்படுகிறது. கவுளி சத்தம் கிடச்சுன்னா மிக சிறப்பாக இருக்கும். எப்போவுமே பள்ளியை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயை நமகன்னு சொல்லுங்கள். வீட்டில் பள்ளி நடமாட்டம் இருந்துச்சுன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் பள்ளி, செவத்தில் பள்ளிலாம் இருந்துச்சுன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த மரப்பள்ளிலாம் இருக்கக்கூடாது. வீட்டில் இருக்கிற அந்த மஞ்சள் கலர் பள்ளி, வெளிர் மஞ்சள் ஐவரி கலரில் இருக்கும், இல்லைனா பியூர் ஒயிட்டில் இருக்கும். சரியா? பியூர் ஒயிட்டில் இருக்கிறது ரொம்ப சுத்தம். பியூர் ஒயிட்டில் பள்ளி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே வீட்டில் மகாலட்சுமி இருக்கா. நீங்கள் மகாலட்சுமி அப்படியே வீட்டோடு வச்சுக்கணும். வீட்டில் வந்து எப்போயுமே வந்து நெகட்டிவாக பேசக்கூடாது, நல்ல வார்த்தை பேசணும். வீட்டில் வந்து நான் சொல்கிற சில பொருட்களை வாங்கி எப்போயுமே வீட்டில் வச்சுருக்கணும். ஏலக்காய், பன்னீர், பச்சை கற்பூரம், லவங்கப்பட்டை, பிரியாணி இலை, சீரகம், மிளகு, இதெல்லாம் எப்போயுமே இருக்கணும். இந்த 7-8 பொருட்கள் வந்து வீட்டில் எப்போயுமே இருக்கணும். இது தீர்ந்தே போகக்கூடாது. இது வீட்டில் இருக்கும்போது மகாலட்சுமி வீட்டிலே இருப்பாள். சரியா? நறுமண பொருட்களை மகாலட்சுமி வீட்டில் இருப்பாள். ஸோ அந்த கெண்டியில் தண்ணியை வைக்கிறீங்க பார்த்தீங்களா, தண்ணியை வச்சுட்டு மல்லியும் முள்ளையை போட்டு அருகம்புலை போட்டு சாமியை கும்பிட்டுட்டு அது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில் செவ்வாய்க்கிழமை எந்திக்கிறீங்க, தீபாவளிக்கு மறுநாள் பூஜை பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை எல்லோரும் வீட்டில் பூஜை பண்ணுவாங்க. பூஜை அறையில் பூஜை பண்ணிவிட்டு அந்த கெண்டியில் உள்ள தண்ணியை எடுத்துகிட்டு வீட்டில் முக்கியமான இடத்துல ரூமில் தொழிங்க. ஹாலு, பெட்ரூமு, டைனிங்கு, கிச்சன், இந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா 4 மூலையில் தொழிங்க. சரியா? மூலைனா இப்படி 2 செவரு இடத்துல கார்னரில் தொளிக்கணும். 2 செவரு சேர்கிற இடத்துல கார்னரில் பாட்டத்தில் தொளிக்கணும். செவத்தில் தொளிச்சிங்கன்னா கரை ஆயிரும். பாட்டத்தில் அஷ்டலட்சுமி நமக, மகாலட்சுமி நமக, வைபவலட்சுமி நமக, திருமகளே நமக, சீதேவே நமக அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் அவள் நான் மகாலட்சுமி நினச்சிக்கிட்டே நீங்கள் தெளிங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அந்த மகாலட்சுமி அப்படியே அரெஸ்ட் ஆயிடுவா. அரெஸ்ட் ஆகி உங்கள் வீட்டிலே இருப்பாள். வீட்டை விட்டு வெளியே போக மாட்டா. விருச்சிக ராசி நேயர்கள் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டா. அப்படியே விருத்தியை கொடுப்பா. நல்லாயிருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நோய் நொடி நீங்கும். தொட்டக்காரியம் தொடங்கும். காரிய அனுகூலம் இருக்கும். பெருசாக பணக்காரனாகி நீ கோடீஸ்வரன் ஆறுகளே இல்லையோ, இருக்கிற லெவலில் நல்லாயிருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். படிக்கிற மாணவர்கள் நல்லபடியாக படிப்பாங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? 2 கூட 9ஆம் இடத்துக்கு போகிறதுனால இப்போ ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, நல்லாயிருக்கும். சில காரியத்தை சில நாள் செய்யணும், அதைத்தான் முகூர்த்தமும் அப்படிங்கிறோம். ஜோதிடத்தில் சூட்சுமம் அப்படிமோ. சரியா? அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த நேரத்தில் எந்த கிரகங்கள் வலுத்திருக்கோ அந்த டயத்தில் அதை செஞ்சுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்போ ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன், சந்திரன். ராசிக்கு 7, 12 கூடையவன், 11 கூடையவன். அடுத்து ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு. ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான், சுப பார்வை. இதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதன் பரவாயில்ல, 8 கூடையவன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. குரு கேந்திரத்தை வர்றதுனால பரவாயில்ல. ஸோ புதன் தான் விருச்சிக ராசியை கெடுப்பார். ஸோ புதன் கெடுக்கிறதுனால நீங்கள் மகாலட்சுமி கும்பிடணும். மகாலட்சுமி எந்த அளவுக்கு கும்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு பெருமாளோட அனுக்கிரம் கிடைக்கும். ஏன்னா புதன் வந்து பெருமாளுடைய அம்சம். ஸோ மகாலட்சுமி கும்பிட்டிங்கன்னா ஒரே கல்லில் 2 மாங்காய், சுக்கரனுடைய அனுக்கிரத்தையும் பெறலாம், பெருமாளுடைய அனுக்கிரத்தையும் பெறலாம். ஏன்னா பெருமாளுடைய மார்பில் தான் மகாலட்சுமி இருக்கிறா. ஸோ மகாலட்சுமி கும்பிட்றவங்களுக்கு அனைவருக்குமே பெருமாளுடைய அனுக்கிரம் கிடைக்கும். ஸோ அந்த வைபவலட்சுமி, மகாலட்சுமியோட அவதாரமாக இருக்கிற வைபவலட்சுமியை கும்பிடலாம். அதுபோக தீபாவளியே வந்து லட்சுமி பூஜை தான். தீபாவளி கொண்டாட நோக்கமே வந்து சத்யபாமா வந்து நரகாசுரனை கொள்கிற சம்பவம் தான் தீபாவளி. கிருஷ்ணர் கொள்ளலை சொல்லுவாங்க சில பேர். லார்டு கிருஷ்ணா கில்டு நரகாசுரா அப்படிம்பாங்க. லார்டு கிருஷ்ணா கில்டு நரகாசுரா அப்படிம்பாங்க. கிருஷ்ணர் வந்து நரகாசுரனை கொல்லலை. கிருஷ்ணர் வந்து சத்யபாமாவோட சேர்ந்து சண்டைக்கு போகிறாரு. ஆனால் கொல்றது வந்து சத்யபாமா தான் கொல்றது. சத்யபாமா வந்து கிருஷ்ணருடைய மனைவி, லக்ஷ்மியோட அம்சம். சரியா? அதனால் அன்றைக்கி எப்படி பார்த்தாலுமே வந்து மகாலட்சுமியோட தாக்கம் அதிகமாக இருக்கும். நம்ம நார்த் இந்தியாவில் போனோம்னு வச்சுக்கோங்களேன், லட்சுமி பூஜைன்னு கும்பிடுவாங்க. தீபாவளிக்கு மறுநாள் வந்து அன்றைக்கி வந்து அமாவாசை அன்றைக்கி லட்சுமி பூஜைன்னு கும்பிடுவாங்க. ஆந்திராலையும் கும்பிடுவாங்க. அதுபோல் தமிழ்நாட்டிலே தெலுங்கு பேசுகிற மக்கள் கும்பிடுவாங்க. தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர்கள் வந்து தீபாவளி அன்றைக்கி கும்பிட மாட்டாங்க. தீபாவளிக்கு மறுநாள் லட்சுமி பூஜைன்னு கும்பிடுவாங்க. வீட்டில் வந்து சில அவங்க முறைப்படி, அவங்க சம்பிரதாயத்துப்படி சில பலகாரங்கள்லாம் செஞ்சு லட்சுமி கும்பிடுவாங்க. ஸோ லட்சுமி பூஜை வந்து அன்றைக்கி பண்ணினீங்கன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மிக நல்லாவும் இருக்குது. அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன். அனுஷ நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. நட்சத்திரநாதன் சுபத்துவப்படுறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அனுஷ நட்சத்திரத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரி, அதிர்ஷ்டம் கை கொடுக்கும்.
அதுபோல் குடும்பத்தில் வந்து தாயாரோட அன்பு இருக்கும், தாய் வழி சீதம் நல்லாயிருக்கும், குறிப்பாக ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கணும், நல்ல வருமானம் இருக்கும், இளைய சகோதர வழியில் வெற்றி கிடைக்கும் அனுச நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு. இப்படி அனுச நட்சத்திரத்தை பிறந்து நல்ல பலன்களாக பார்க்கப்படுகிறது. விஷாகம் ஒரு பாதம் நல்லாயிருக்கும். நட்சத்திரநாதன் குரு வந்து உச்சமாகி ராசி 9ஆம் இடத்துல இருக்கலாம். விஷா நட்சத்திரத்துக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ரேவதி கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். புதன் குரு பார்வையில் தான் இருக்கிறாரு. ஸோ 3 நட்சத்திர நாதர்களுமே சுப தொடர்பில் இருக்கிறனால 3 நட்சத்திரத்துக்குமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மிகச்சிறப்பாக இருக்குது, நல்லா தான் இருக்குது நேர்களே. தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள். சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்குது, மிகச்சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் நல்ல பலன்களை கொடுப்பாரு, சரியா, நல்ல யோகத்தை கொடுப்பாரு. கணவன் மனைவி மூலமாக நல்ல யோகம் இருக்கும். சில பிரச்சனை இருந்தாலுமே அந்த யோகம் வந்து நல்லாயிருக்கும், சரியா, பெனிஃபிட் நல்லபடியாக இருக்கும். அதுபோக குடும்பத்தில் தொழில் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். புதன் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். பாசிப்பயிர் வியாபாரம், பச்சை பயிர் வியாபாரம், நவதானிய வியாபாரம், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வியாபாரம், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், புஸ்தக கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, ஃபேன்சி ஸ்டோரு, இப்படி நிறைய சொல்லலாம். கலைப்பொருட்கள் சம்மந்தப்பட்ட ஸ்டோரு, காதி கிராஃப்ட்டு, சரியா, நோட்டு புஸ்தக கடை, இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். இவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து சுக்கிரன் தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. தைரிய லட்சுமியோட துணை இருக்கும். துணிவே துணைஞ்சுன மாதிரி தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. இளைய சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இப்படி பலதரட்ட பலங்கள் நல்ல விதமாக இருக்குது. சில விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாய் சனி பகவான் பார்க்குற இடங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சனி பகவான் பார்வை கூட ஓரளவு பரவாயில்ல, இயற்கை சுபகரங்களை வாங்கிட்டு தான் பார்க்குறாரு. செவ்வாய் அடுத்த ராசிக்கு வந்து தனிச்சிருப்பார். அவர் ராசிநாதனாக இருந்தாலுமே வருகிற அக்டோபர் 25க்கு மேலே செவ்வாய் ராசிக்கு வரதுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீங்க, டென்ஷன் ஆவீங்க, பதட்டப்படுவீங்க. அதுபோல் 4ஆம் இடத்துல இருக்க ராகுவை பார்க்குறதுனால தாய் விஷயத்தில் சில முரண்பாடுகள், கான்ட்ராவர்சன், தாய்க்கு உங்களுக்கு பிடிக்காமல் போகும். வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நிலம் புலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஸோ 25ஆம் தேதிக்கு மேலே அக்டோபர் 25ஆம் தேதியிலேருந்து அங்கிட்ட ஒரு 40 நாளைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் செவ்வாய் பயிற்சிக்கு பின்னாடி ஒரு வீடியோ போடுறேன். நான் எப்படியோ ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுவேன் விருச்சிக ராசிக்கு. அடுத்து செவ்வாய் பயிற்சியான பின்னாடி போடுறேன். ஏன்னா செவ்வாய் வந்து ராசிநாதன், அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் தயார் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்டோபர் 25 வரைக்கும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு 10 நாளைக்கு செவ்வாய் ஒரு நியூட்ரலாக தான் இருப்பார். அதுக்கு பின்னாடி ராசிக்கு வந்துட்டு கொஞ்சம் உஷ்டமாக்குவார், உங்களை டென்ஷன் ஆக்குவார். கணவன் மனைக்குள்ளே சில கான்ட்ராவர்ஷன் எல்லாம் கொடுப்பாரு, சரியா. சில இது ஆகத்தான் செய்யும், சரியா. குடும்பத்தில் சில எதிர்பாராத சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசியில் செவ்வாய் வருது நல்ல விதமாக பார்க்கப்படாது. இருப்பினும் குரு பார்வைக்கு வருவார், அங்கே தான் விஷயம். இதுதான் வேத ஜோதிடம். அவர் வந்து ராசிக்கு வந்தாலுமே அந்நேரம் குரு வந்து அதிசாரம் எடுத்து கடகத்திலேருந்து பார்ப்பார், நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். இதுதான் ஜோதிடம், சரியா. ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை தூக்கி விடுறது பார்த்தீங்களா, பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரது பார்த்தீங்களா, அதுதான் தெய்வங்கள். மழை பெய்கிறவங்க கையில் ஒரு கொடை, தாகம் எடுத்தவனுக்கு ஒரு தண்ணி பாட்டில், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சரியா. நல்லாயிருக்கும், தாகம் இருக்கும், ஆனால் தாகம் எடுக்காமல் இருக்காது. ஆனால் கையில் தண்ணி பாட்டில் இருக்கும். அதை நம்ம வந்து சரி கட்டிடலாம். ரைட் நேர்களே, விருச்சிக ராசிக்கு வந்து தீபாவளிக்கு பின்னாடி மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தெய்வம் வீட்டிலேயே குடியிருக்கும். லட்சுமி வந்து நிரந்தரமாக உங்கள் வீட்டிலே குடியிருப்பால். நல்லபடியாக வச்சுக்கோங்க. வீட்டில் உள்ள நெகட்டிவ் சக்தியெல்லாம் வெளியேற்றிடுங்க. நெகட்டிவ் சக்தியெல்லாம் எப்படி சார் வெளியேற்றணும்? எதிர்மறை சக்திகள்லாம் என்னென்னா, நம்ம வீட்டில் பேசுகிற பேச்சுக்கள், மற்றவங்கள அபசவனமாக பேசுகிறது, மூதேவி, சனியனே, அவனே, இவனே, கண்ட வார்த்தைகள், துஷ்ட வார்த்தைகள்லாம் பேசணும். அதெல்லாம் சொல்லக்கூடாது. சில பேர்லாம் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசுவாங்க. சினிமா படத்தை பார்த்துட்டு பேசுகிறது. குறிப்பாக இன்றைக்கி ஒரு 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் வாயிலெல்லாம் அப்படி தான் வருது. சொருகிடுவேன், போட்டுருவேன், செஞ்சிருவேன், வச்சிருவேன், வச்சு செய்வேன், நீ எப்படி வேணாலும் செஞ்சுட்டு போ, இதெல்லாம் சொல்லக்கூடாது. திரைப்படத்தில் சொல்கிறான்னா அவன் வந்து பணத்துக்காக சொல்கிறான். அவன் சினிமா ஹீரோ, அவர் பில்டப் காட்டிட்டு போயிடுவார், சரியா. அவர் சாம அவர் வீட்டில் இருப்பார். அவன் இங்கே இருக்கிறவன் தான் அடிச்சுட்டு மண்டையை உடச்சிட்டு இருக்கணும். அதனால் அந்த அபசொல்லுக்கெல்லாம் சொல்லாதீங்க, அறச்சொல்லாம் சொல்லாதீங்க. நல்ல வார்த்தையை சொல்லுங்கள், நல்ல வார்த்தையை கேளுங்க, நல்ல வார்த்தையை சொல்லுங்கள். குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்கும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். எல்லாமே நம்மக்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது, சரியா. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். அதை தான் என்ன சொல்லியிருக்காங்க, மனம் போல் மார்க்கம் அப்படின்னு இருக்கான். மனம் போல் தான் மார்க்கம் இருக்கும். மார்க்கம்னா என்ன, வழி. உன் மனம் நல்ல மனமாக இருந்துச்சுன்னா நல்ல வழி தென்படும், சரியா. நல்ல வழியில் போனீங்கன்னா நல்லது நடக்கும். ஸோ மனம் போல் தான் மற்றதெல்லாம் அமையும், ரைட்டு. அதனால் இப்படி வீட்டில் எதனாச்சும் பேசியிருப்போம், துர்வார்த்தைகள், துஷ்டமாக பேசியிருப்போம், அதெல்லாம் வெளியே போனோம்னா என்ன செய்யணும்னா, சனிக்கிழமை நீங்கள் வந்து வாரம் செய்ய வேண்டாம், சனிக்கிழமை செய்யுங்க, சரியா. குறிப்பாக சனிக்கிழமை செய்யலாம், இல்லைனா அமாவாசை அன்னைக்கு செய்யலாம். பித்தளை தட்டில் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க. பித்தளை தட்டை எடுத்துகிட்டு கைப்பிடி அளவு கல் உப்பு போட்டுட்டு அதை பரத்தி வச்சுருங்க. பச்சை கற்பூரம் வாங்கிக்கோங்க. ஒரு 10 ரூபாய் கொடுத்தா கொடுப்பாங்க, ஒரு சின்ன டப்பாவில் கொடுப்பாங்க, 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கோ. அதை அதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு பூஜை பண்ணுங்கள் வீட்டில். இரவு 8 to 9 சனி உரையில் தான் பண்ணணும். சனிக்கிழமை சனி உரையில் பூஜை பண்ணுங்கள், சரியா. எல்லா சாமியும் கும்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மணி அடித்து எல்லா சாமியும் கும்பிடுங்க. எல்லா இடத்துலையும் காட்டுங்க. பாத்ரூம் டாய்லெட்டை தவிர எல்லா இடத்துலையும் காட்டுங்க. காட்டி முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, தொட்டு கும்பிடுங்க. கற்பூரம் கொஞ்சம் நேரத்தில் அணைஞ்சு போயிடும். அந்த தட்டில் இருக்கிற கல் உப்பு அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க. தண்ணி உள்ள பாத்திரத்தில் போடணும். தண்ணி உள்ள பாத்திரத்தில் போட்டிங்கன்னா கரைஞ்சிரும். அந்த கரைஞ்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த உப்பு கரைசல் தண்ணி,
அதை ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல ஊற்றிடுங்க. கால் மீதி படாத இடமா ஒதுக்குப்புறமா ஊற்றிட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிற நெகட்டிவ்ஸ்லாம் போயிடும். வீட்டில் இருக்கிற நெகட்டிவ்னு என்ன, எதிர்மறை சக்திகள், தீய சக்திகள் வீட்டில் எதுவும் இருக்குது. சில வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலுமே பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று உடம்புக்கு முடியாமல் போகும், இல்லைனா பண பிரச்சனை இருக்கும், இல்லைனா வீட்டில் இருக்கிற சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, நிம்மதி இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ நிம்மதி நம்ம சாய்ஸ் அப்படின்னு சொன்ன மாதிரி நிம்மதி நம்மக்கிட்ட தான் இருக்குது. நான் சொன்ன அந்த பூஜை புனஸ்காரத்தையும் இதே காரியத்தையும் செஞ்சுட்டிங்கன்னா நிம்மதி உங்கள்கிட்ட இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன பரிகாரங்கள், எளிய பரிகாரங்கள். தீபாவளிக்கு செய்கிற அந்த லட்சுமி பூசை, அதே மாதிரி சனிக்கிழமை செய்கிற இந்த வழிபாடு, இது ஒரு வழிபாடு தான், திருஷ்டியை கழிக்கிற வழிபாடு. சரியா? சாமியை கும்பிட்டே செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பச்சை கற்பூரத்தை காட்டலாம், தெய்வத்துக்கு காட்டலாம். கல்லுப்பு மகாலட்சுமி, பச்சை கற்பூரம் மகாலட்சுமி தான். தீபம் எரிகிற தீபம் வந்து அக்னி பகவான். அக்னி பகவானுக்குள்ளே எல்லாமே இதாயிரும். அதாவது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுற தகுதி வந்து நெருப்புக்கு தான் இருக்குது. நெருப்பு ஒன்று தான் மாசு இல்லாதது. சரியா? அதனால தான் வந்து திருமண தயத்தில் வந்து அக்னி வச்சு இது பண்ணுறாங்க. அக்னி சார்பாக திருமணத்தில் வந்து திருமண பந்தம் நிர்ணயம் பண்ணப்படுகிறது. அக்னி சார்பாக அக்னி வளர்க்குறது, யோகம் வளர்க்குறது. ஏன்னா நெருப்பு ஒன்று தான் எல்லாத்தையும் அழிச்சிரும். நெருப்புக்கு வந்து மாசு கிடையாது. தண்ணியில் மாசு இருக்குது, மற்ற எல்லாத்துலேயுமே மாசு இருக்கும். மாசற்ற ஒரு பொருள்னா நெருப்பு தான். சரியா? அதனால் தீபம், அந்த கற்பூர தீபம், நெருப்பு வீட்டில் இருக்கிற தீய சக்தி எல்லாத்தையும் விரட்டிடும். வீடு வந்து மாசற்று இருக்கும், சுத்தமாக இருக்கும். நெகட்டிவ்லாம் வெளியே போயிடும், ப்ளஸ்ஸு உள்ளே வந்துடும். ப்ளஸ் எப்படி வளரும்? லட்சுமி வடிவமாக வந்துடும். வைபவ லட்சுமி வடிவமாக வீட்டில் வந்து அப்படியே நச்சுன்னு உட்காந்துக்கிறோம். ப்ளஸ்ஸு உள்ளே வந்துடும், மைனஸ் வெளியே போயிடும். நல்லா இருப்பீங்க. எல்லாம் வல்ல இறைவன் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுவோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.